ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஹேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஸோ கண்டிப்பாக ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அது கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கனால ஹேருக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஸ்கேல்ப்பும் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அது கரெக்டான முறையில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேரும் ஸ்கேல்ப்பும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் ஷாம்பு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ½ ஹவர் பிஃபோரோ கொஞ்சமாவது மைல்டாக வந்து நம்ம ஸ்கேல்ப்பில் ஆயில் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது டேரெக்டாக வந்து ஸ்கேல்ப்பில் செடிமெண்ட் ஆகாமல் ஒரு மேலே ஒரு கவரிங் லேயராக அந்த ஆயில் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப எக்ஸஸாக ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஷாம்பு பண்ணும்போது அதாவது ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹாட் வாட்டர் எக்ஸஸாக யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பும் ஹேரும் ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லூக் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது. அப்படின்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரின்ஸ் பண்ண மாட்டாங்க. அரைகுறையாக ஹேர் வாஷ் பண்ணி டக்குன்னு வந்துருவாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஷாம்பு வந்து ஸ்கேல்ப்பில் செடிமெண்ட் ஆகிறனால அதனாலே ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரின்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன். யூஸ் பண்ணுற ஷாம்பு கண்டிப்பாக டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஷாம்பு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.